guys, welcome back. இன்னைக்கு நம்ம ஃப்ரைடே ஃபிலிம்ஸ் தமிழ்ல இருந்து ஒரு ரைஸ் அண்ட் ஃபால் தான் பார்க்க போறோம். பட் இவங்க ஒரு ஹீரோயின், அதுவும் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு ஹீரோயின். அவங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்களோட ரைஸ் அண்ட் ஃபாலை ஏன் இப்போ போடணும் அப்படின்னு பேரை பார்த்தோன்னே நீங்கள் இதுக்கு தானான்னு தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ நம்மளும் அதுக்கு தானே தெரிஞ்சுக்கிட்டே பார்க்க போகலாம். த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் திரிஷா. ஸோ த்ரிஷாவுக்கோட ரைஸ் அண்ட் ஃபால் அதான் நம்ம பார்க்க போகிறோம். சினிமா ரைஸ் அண்ட் ஃபால் தானே, அவங்கள படங்களை பற்றி பேச போகிறீங்க அவ்வளோதானே, வேற ஒன்றும் இல்லையா? சரி வாங்க, ஒரு 21 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். சினிமா எல்லாரையுமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறது இல்லை. சினிமா அப்படிங்கிறது க்ரியேட்டிவிட்டியும் டெக்னாலஜியும் இன்டெகிரேட் ஆகி உருவாக்கப்படுற ஒரு ஆர்ட் ஃபார்ம். ஆனால் ஒரு நல்ல சினிமாவை கொடுக்குற எல்லா ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ்னு அதில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் ஈக்குவலான சேலரியும் அவங்க ஒர்க்குக்கான ஈக்குவல் கிரெடிட்ஸும் கிடைக்கிறது இல்லை. அவங்க ஒர்க்கு அந்த சினிமாவுக்கு எவ்வளோ முக்கியமாக இருந்தாலும் அது முழுக்க முழுக்க ஒரு ஆக்டர் அண்ட் டிரெக்டரை மட்டுமே சுற்றி கட்டமைக்கப்படுது. ஸோ இந்த சினிமாவில் ஒரு ஹீரோயினாக இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். பல ஹீரோயின்ஸ் இண்டஸ்ட்ரியில வருவாங்க, பட் இண்டஸ்ட்ரி எவால்வ் ஆக ஆக காணாம போயிடுவாங்க. எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் டைம். அந்த டைம்ல அவங்க பீக்ல இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்கன்னே தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எக்கச்சக்க பேர் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில. ஒரு காலத்துல பெரிய ஹீரோஸோட படம்னாலே அதுல கண்டிப்பா அசின் தான் ஹீரோயினா இருப்பாங்க. அப்படி இருந்த அசினே ஒரு டைமுக்கு அப்புறம் காணாம போயிட்டாங்க. சினிமா இண்டஸ்ட்ரி எவ்வளவு அன்சர்டைனான ஃபீல்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் ஒரு ஃபீமேல் லீடா இன்னமும் ரொம்பவே கஷ்டம். பொதுவாக ஹீரோஸை பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்ஷன் ஹீரோவாக மாறி வெறும் எலவேஷன் சீன்ஸை வச்சு ஒரு ஃபேண்டம் சம்பாதிச்சிட்டாங்கன்னா தென் பிஸ்னஸ் வைஸ் அண்ட் கமர்ஷியல் ஆகவும் அவங்க படம் ஃப்ளாப் ஆகாது. தென் அப்படியே ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அவங்க இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் ஆயிடுவாங்க. ஆனால் ஆக்டர்ஸ்க்கு அப்படி இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு பீக் டைம் அவங்க கெரியரில் வரும். அந்த டைமில் என்னதான் அவங்க பெரிய ஃபேன்ஸை சம்பாதிச்சு வச்சிருந்தாலும், அந்த டைமில் என்னதான் நிறைய டிரெக்டர்ஸ் அவங்கள கேஷ் பண்ணியிருந்தாலும், அந்த டைம் முடிஞ்சோடனே சைட் ஆக்டர்ஸில் கூட அவங்கள கேஷ் பண்ண மாட்டாங்க. இது ஒரு ரியாலிட்டி ஆஃப் சினிமா. இருந்தாலும் இது எல்லாத்தையும் தாண்டி 40 வயசுக்கு மேல சினிமால சஸ்டெயின் ஆகிற ஹீரோயின்ஸை விரல் விட்டு தான் எண்ண முடியும். அதுல ஒருத்தவங்க தான் த்ரிஷா. நம்ம சைல்ட்ஹுட் நிறைய ரைஸ் அண்ட் ஃபால் பார்த்துருக்கோம். ஓப்பன் பண்ணோன்னு இத்தனையா வருஷம் இங்கே பிறந்தாரு இவர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. இந்த வீடியோவுக்கு மட்டும்தான் 1 minute 38 secondsக்கு திரிஷா அப்படின்னு ஒரு பேரை சொல்லி இன்ட்ரோ பண்றதுக்கு 1.5 நிமிஷம் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆன நம்மளோட ஃபேவரட் ஆக்டர்ஸோட படங்களோட டிரெக்டர்ஸ் வேணும்னா மாறிட்டே இருப்பாங்க. பட் ஆக்டர்ஸ் பெரும்பாலும் த்ரிஷா இல்ல நயன்தாராவா தான் இருக்கும். அப்படி நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்து இப்போ வரைக்கும் நம்மளை என்டர்டெயின் பண்ற ஒரு சில ஆக்டர்ஸ்ல முக்கியமானவங்க தான் த்ரிஷா. ஆக்சுவலி த்ரிஷா அவங்க கரியரை ஒரு ஆக்டரா ஸ்டார்ட் பண்ணல. எஸ், அவங்க கரியரை ஒரு மாடலாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. மாடலாக ஸ்டார்ட் பண்ண த்ரிஷா சினிமாவில் என்ட்ரி ஆக ஒரு முக்கியமான காரணம் அவங்க 1999 நடந்த மிஸ் சென்னை காம்படிஷனை ஜெயிக்கிறாங்க. அவங்களோட பீக் டைமில் அவங்க தமிழில் மட்டும் இல்லை தெலுங்குலையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேண்டமை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க மிஸ் சென்னையை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதே வருஷம் சினிமாவில் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஹீரோவா இல்லை, ஜோடி படத்தில் சிம்ரனோட ஃப்ரெண்டாக ஒரு ஓரமாக அப்பியர் ஆயிருப்பாங்க த்ரிஷா. என்னதான் 1999 த்ரிஷா இண்டஸ்ட்ரியில என்ட்ரி ஆயிருந்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் படமும் ஆஸ் அ லீடா ரிலீஸ் ஆச்சு 2002ல மௌனம் பேசியது. பட் அவங்க ஆஸ் அ ஹீரோயினா சைன் பண்ண ஃபர்ஸ்ட் படம் லேசா லேசா. படத்தோட ஷூட்டிங் தள்ளி போனதுனால த்ரிஷாக்கு ஃபர்ஸ்ட் படமா ரிலீஸ் ஆகுது டைரக்டர் அமீர் அண்ட் சூர்யா காம்பினேஷன்ல வந்த மௌனம் பேசியது. இது டைரக்டர் அமீருக்கும் ஃபர்ஸ்ட் படம். ஃபர்ஸ்ட் படமே டைரக்டர் அமீருக்கும் த்ரிஷாக்கும் சக்சஸா அமைஞ்சது. லவ்வே பிடிக்காத சூர்யாக்கு லவ்வ வர வைக்கிற ரோலை நல்லா பண்ணியிருந்தாங்க த்ரிஷா. படம் கிரிட்டிக்கலாவும் கமர்ஷியலாவும் சூப்பர் ஹிட் ஆகுது. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போட்டிருந்த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் சூர்யா வீடியோலயே சொல்லியிருந்திருப்பேன், இந்த படம் சூர்யாக்கு ஒரு தனி பாய்ஸ் கூட்டத்தையே ஃபேன்ஸா கொடுத்துச்சுன்னு. அதுக்கும் த்ரிஷாக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. இப்போ இண்டஸ்ட்ரியில ஒரு ஆக்டர் அண்ட் டிரெக்டரா இருக்க அமீர் இந்த படத்தை பத்தி ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இந்த படத்தை நான் எடுக்கல. அந்த டைம்ல இருந்த பிசினஸ் இந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் தான் டிமாண்ட் பண்ணுச்சு, அதனால தான் இந்த படத்தை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் 2003 த்ரிஷாக்கு 5 படம் ரிலீஸ் ஆகுது. மனசெல்லாம், சாமி, லேசா லேசா, அலை, எனக்கு 20 உனக்கு 18. இதுல மனசெல்லாம் அண்ட் அலை படம் கம்ப்ளீட்டா ஃபிளாப்பா அமையுது த்ரிஷாக்கு. மனசெல்லாம் படத்துக்கும் அலை படத்துக்கும் நடுவுல 2 படம் ரிலீஸ் ஆகுது, சாமி அண்ட் லேசா லேசா. என்னதான் 5 படம் 2003ல அவங்களுக்கு ரிலீஸ் ஆனாலும் த்ரிஷாக்கு அந்த வருஷத்துல ஸ்டாண்ட் அவுட்டா நின்ன படம்னா அது சாமி படம் தான்.
5 படம் ரிலீஸ் ஆச்சுல்ல, நான் எப்பயுமே சொல்கிறது தான், ஃப்ளாப் பண்ண நம்ம தேடி தேடி போய் என்னத்தை பார்ப்போம், ஃப்ளாப் படத்தை தான் தியேட்டரில் பார்ப்போம். இந்த 5 படத்துலையும் நான் மனசெல்லாம் தியேட்டரில் பார்த்தேன். எப்படி எப்படி நான் எப்படி சாமி படம் விக்ரம்க்கு அவரோட கெரியர்ல ஒரு இம்பார்ட்டன்ட் படமா இருந்துச்சோ அதே மாதிரி த்ரிஷாக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் படமா அமைஞ்சிருக்கு. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, விக்ரம்க்கு இந்த படத்துக்கு முன்னாடியே சேது படம் வந்து அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. பட் த்ரிஷாக்கு அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்தது சாமி படம் தான். என்னதான் இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் நல்ல பேரை வாங்கி இருந்தாலும் ஒரு கமர்ஷியல் படம் கொடுக்குற ரீச்சை எந்த படமும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. சாமியில வந்த மிளகா பொடி காமெடி, டிஃபன் பாக்ஸ் சீன்லாம் இன்னைக்கும் ஐகானிக்கா தான் இருக்கு. சம்மர் இன் பெத்லஹேம் அப்படிங்கிற மலையாளம் படத்தோட ரீமேக் படமா ரிலீஸ் ஆகுது லேசா லேசா. இந்த படத்துல தான் த்ரிஷா ஓவர் நைட்ல ஹீரோயின் ஆகுறாங்க. இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் வேற ஒரு ஹீரோயினை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. த்ரிஷாவை வேற ஒரு சிஸ்டர் ரோலுக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த ஹீரோயின் ஷூட்டிங்க்கு வர்றதுக்கு லேட் பண்ணதுனால அந்த வாய்ப்பு தான் த்ரிஷாக்கு போகுது. த்ரிஷா ஹீரோயினா ஃபர்ஸ்ட் நடிச்ச படம் தான் லேசா லேசா. என்னதான் இந்த படத்தோட மியூசிக்கும் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கியிருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் படம் ஆவரேஜா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் அது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கும் இந்த படம் பல பேரோட ஃபேவரட் படமா இருக்கு. ஸ்டேட்டஸ் ஸ்டோரி வைக்கிற எல்லாரும் இந்த படத்துல வர ஏதோ ஒன்ற சாங் கண்டிப்பா என்னைக்கா ஒரு நாள் வச்சிருந்திருப்பாங்க. அந்த வருஷத்தோட லாஸ்ட் படமா ரிலீஸ் ஆன எனக்கு 20 உனக்கு 18 பாக்ஸ் ஆஃபீஸ்ல என்னதான் ஆவரேஜா பண்ணி இருந்தாலும் இதுல த்ரிஷா அவங்களோட ரோலை நல்லாவே கேரி பண்ணி பல எமோஷன்ஸை சட்டில் அண்ட் நேச்சுரலா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் இன்னைக்கும் பல பேரோட சைல்ட்ஹுட் மெமரிஸை ட்ரிகர் பண்ற ஆமா, அந்த படம் அப்போ வந்து யார் டைரக்டரு என்ன ஏது அதெல்லாம் தெரியாது. அப்போ வந்து ஒரு இப்போ அந்த டூடை வச்சு கொண்டாடுறாங்கல்ல, அது மாதிரி அப்போ வந்ததில் பட பேரே வித்தியாசமாக இருக்குது. எனக்கு 18 உனக்கு 20, யூத் படம் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த படத்தில் வந்த பாட்டெல்லாம் வேற மாதிரி பாட்டு, நம்ம விவேக் சாரோட காமெடி அப்படி இப்படின்னு நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கே. படமாகவும் ஃபேவரட் படமாகவும் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த படத்துல வந்த விவேக்கோட காமெடி போர்ஷன்ஸ்லாம் ஃபேவரட்டா இருக்கு. அண்ட் முக்கியமா இந்த படத்தோட பேரு சொன்ன உடனே 90s கிட்ஸ் எல்லாருக்குமே ஞாபகம் வருது சந்திப்போமா சாங் தான். படத்தோட மொத்த சோலியுமே அந்த ஒரு பாட்டுல வச்சு செஞ்சிருப்பாரு ஏஆர் ரஹ்மான். 2004 3 படம் ரிலீஸ் ஆகுது. வருஷம் கில்லி, ஆயுத எழுத்து. த்ரிஷாக்கு 2004 ஒரு முக்கியமான இயரா அமையுது. அந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் படமா ரிலீஸ் ஆன வருஷம் படம் மூலியமா தெலுங்கு சினிமாக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க த்ரிஷா. இப்படி ஒரு டெபியூ தான் எல்லா ஆக்டர்ஸும் அவங்க கரியர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. வருஷம் படம் அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசிங் படமா அமையுது. அண்ட் ஆல்சோ த்ரிஷாக்கு தெலுங்கு சினிமால ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டார்டிங் பாயிண்டா அமையுது. படம் பிளாக் பஸ்டர் ஆகுது. என்னதான் இந்த படத்துல பிரபாஸ் ஹீரோவா இருந்தாலும் இந்த படத்துல அவங்களுக்கு கிடைச்ச எல்லா இடத்துலயுமே நல்லா ஸ்கோர் பண்ணி அந்த வருஷத்தோட ஃபிலிம்ஃபேர் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்டர்ஸ் அவார்டை வாங்குறாங்க. இந்த படத்தை தான் ரீமேக் பண்ணி தமிழ்ல மழைன்னு ரிலீஸ் ஆச்சு. வருஷம் படத்தோட பிளாக் பஸ்டர் சக்சஸ்க்கு அப்புறம் இளைய தளபதி விஜய் கூட சேர்ந்து கில்லி படம் ரிலீஸ் ஆகுது. என்னதான் படம் ரீமேக்கா இருந்தாலும் ரீமேக்னா இப்படி இருக்கணும்னு சொல்ற அளவுக்கு ரீமேக் படங்களுக்கான ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணுச்சு கில்லி படம். அதுக்கு காரணம் என்னதான் இந்த படம் பல லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ணியிருந்தாலும் கில்லி படத்துல நடிச்சிருந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாரையுமே தூக்கி சாப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இது தமிழ் சேனல்ன்றதுனால இதை நான் சொல்றேன்னு இல்லை, நீங்களே எல்லா வருஷனையும் போய் பாருங்க, அப்புறம் உங்களுக்கே தெரியும். அந்த வருஷம் தமிழ்ல ஃபர்ஸ்ட் படமா ரிலீஸ் ஆன கில்லி படம் த்ரிஷாக்கு பிளாக் பஸ்டர் ஆகுது. தமிழ் தெலுங்குன்னு ரெண்டுத்துலயும் பேக் டு பேக் பிளாக் பஸ்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வருஷத்தோட கடைசி படமா ரிலீஸ் ஆகுது ஆயுத எழுத்து. மணிரத்னமோட படம், சூர்யா மாதவன் ஒரு ஸ்ட்ராங்கான கேஸ்டிங்ல என்ட்ரி ஆகுறாங்க த்ரிஷா. இந்த படம் கிரிட்டிக்கலாவும் ஆடியன்ஸ் கிட்டையும் நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கியிருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் ஒரு ஆவரேஜான படமா தான் அமையுது. பட் த்ரிஷா ஆஸ் அ ஆக்டரா அவங்களோட ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போறாங்க. இப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லான இயருக்கு அப்புறம் எல்லா டிரெக்டர்ஸ், ஆக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் த்ரிஷாவை தேடி போறாங்க. பல படங்களுக்கு கமிட் ஆகுறாங்க த்ரிஷா. 2005 த்ரிஷாக்கு 6 படம் ரிலீஸ் ஆகுது. திருப்பாச்சி, இந்த தெலுங்கு படத்தோட பேர் கரெக்டா சொல்றேன்னா தெரியல, தப்பா சொன்னா மன்னிச்சிருங்க. நூவோஸ்டன் அண்டே நெண்டோடாட்டனா, ஜி அத்தடு அலரி புல்லோடு 6. இந்த வருஷம் 6 படத்துல நடிச்சிருக்காங்க. அப்புறம் சூர்யா கூட சேர்ந்து 6 படத்துலயும் நடிச்சிருக்காங்க. 2005 ஃபர்ஸ்ட் படமா ரிலீஸ் ஆகுது இளைய தளபதி விஜய் அண்ட் டிரெக்டர் பேரரசோட ஃபர்ஸ்ட் படமான திருப்பாச்சி. அந்த வருஷத்தோட பொங்கலுக்கு ரிலீஸ்
ரிலீஸ் ஆன இந்த படம் தளபதி விஜயோட கெரியர்ல மட்டும் இல்லாம த்ரிஷாவோட கெரியர்லயும் ஒரு முக்கியமான ஒரு மேசிவ் பிளாக் பஸ்டர் படமா ஆகுது. படம் 200 நாள் மேல ஓடுது அண்ட் த்ரிஷா ஆடியன்ஸ் கிட்ட இன்னும் க்ளோஸா கனெக்ட் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் அந்த வருஷத்தோட செகண்ட் படமா த்ரிஷாக்கு ரிலீஸ் ஆகுது ஒரு தெலுங்கு படம். இந்த டைம் பிரபுதேவாவோட டைரக்டோரியல் டெபியூல நடிச்சாங்க த்ரிஷா. தமிழ்ல அந்த டைம்ல கொடி கட்டி பறந்துட்டு இருந்த த்ரிஷாக்கு தமிழுக்கு ஈக்குவலான மார்க்கெட் தெலுங்குலயும் க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. இதுக்கு காரணம் அவங்க இதுக்கு முன்னாடி நடிச்ச வருஷம் படத்தோட சக்சஸ் தான். ஆல்சோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த மார்க்கெட் இன்னுமே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. காரணம் இந்த படமும் மேசிவ் பிளாக் பஸ்டர் ஆச்சு. இப்படி ஒரு சோல்ஃபுல்லான படத்துல அந்த படத்தை இன்னுமே சோல்ஃபுல் ஆக்குற வகையில நடிச்சு கொடுத்திருப்பாங்க த்ரிஷா. இந்த படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் இந்த படத்தை பல லாங்குவேஜஸ்ல ரீமேக் பண்ணாங்க. அப்படி தமிழ்ல ரீமேக் பண்ணி வந்ததுதான் உனக்கும் எனக்கும். இந்த படத்துக்கும் செகண்ட் டைம் கன்சிக்யூட்டிவா ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்குறாங்க த்ரிஷா. அடுத்து தமிழ்ல ரிலீஸ் ஆகுது அப்போ ஒரு ஸ்பெஷல் மெமரி என்னன்னா, நான் தமிழ்நாட்டுக்கு வந்து முத பார்த்த படம் வந்து ஹீரோயினை வச்சு பார்க்கும்போது த்ரிஷாவோட படம் தான். நான் முத திருச்சியில் வந்து பார்த்த படம் சம்திங். ஃபர்ஸ்ட் டைம் அஜித் குமார் கூட சேர்றாங்க ஜி படத்துல. பட் இந்த படம் கம்ப்ளீட் ஃப்ளாப் ஆகுது. இது வரைக்கும் த்ரிஷா என்னதான் அவங்களோட கரியர்ல அங்கங்க ஃப்ளாப்ஸ் கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்க கொடுத்த பிளாக் பஸ்டர் அது எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுச்சு. அதே தான் இப்பவும் நடக்குது. அடுத்து இன்னொரு தெலுங்கு படமா மகேஷ் பாபு கூட சேர்ந்து அத்தடு பண்றாங்க. ஆட்ரிக் பிளாக் பஸ்டரா அமையுது அத்தடு படம். அதுக்கு அடுத்து ரிலீஸ் ஆன அலரி புலுடு படம் ஃபர்ஸ்ட் ஃப்ளாப் ஆகுது த்ரிஷாக்கு தெலுங்குல. நெக்ஸ்ட் அந்த வருஷத்தோட கடைசி படமா ரிலீஸ் ஆகுது டைரக்டர் ஹரி அண்ட் சூர்யா காம்பினேஷன்ல வந்த 6 படம். சாமி படத்துக்கு அப்புறம் டைரக்டர் ஹரி அண்ட் த்ரிஷா காம்பினேஷன்ல செகண்ட் படமா ரிலீஸ் ஆகுது 6. அந்த டைம்ல த்ரிஷா மட்டும் பீக்ல இல்ல, டைரக்டர் ஹரி அண்ட் சூர்யா இவங்களும் பீக்ல இருந்த டைம். சோ இந்த காம்போ சொதப்ப சான்ஸே இல்ல. அதே மாதிரி படமும் சூப்பர் ஹிட் ஆகுது. 6 படத்துல த்ரிஷாவோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பண்ணியிருந்திருப்பாங்க. ரீசெண்டா பிரேம்குமார் ஒரு இன்டர்வியூலயும் அதை பத்தி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. பார்க்காத என்ன பார்க்காதன்னு ஒரு பாட்டு 6 படம் நினைக்கிறேன் சூர்யானோட. அந்த சாங்ல வந்து அங்கங்க அந்த ரியாக்ஷன் பார்க்கும்போது செமையா நடிச்சிருக்காங்களே. 2006 த்ரிஷாக்கு 5 படம் ரிலீஸ் ஆகுது. ஆதி, பௌர்ணமி, உனக்கும் எனக்கும், ஸ்டாலின், சாய்னி குடு. கடைசி 2 வருஷமும் விஜய் கூட நடிச்சு 2 பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்தாங்க த்ரிஷா. இந்த வருஷமும் ஒரு படம் நடிக்கிறாங்க. ஆதி ரிலீஸ் ஆகுது. பட் இந்த டைம் விஜய் அண்ட் த்ரிஷா காம்போ ஃபெயிலியரா பாக்குறாங்க. வருஷம் படத்தோட பிளாக் பஸ்டர் சக்சஸ்க்கு அப்புறம் த்ரிஷா அண்ட் பிரபாஸ் காம்பினேஷன்ல அடுத்த படமா ரிலீஸ் ஆகுது பௌர்ணமி. இந்த படம் பிரபுதேவா பண்றாரு. பட் படம் எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ண முடியாம ஃப்ளாப் ஆகுது. பிரபுதேவா இப்போ டைரக்ட் பண்ண படம் ஃப்ளாப் ஆனாலும் அவர் பண்ண ஃபர்ஸ்ட் படத்தோட ரீமேக்கா ரிலீஸ் ஆன உனக்கும் எனக்கும் படம் ஹிட் ஆகுது. தெலுங்குல எப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பாங்களோ அதுக்கு கொஞ்சம் கூட குறையாம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க த்ரிஷா இந்த படத்துலயும். அடுத்து தமிழ்ல ரமணா கஜினின்னு சக்சஸ்ஃபுல் படங்களை கொடுத்த ஏஆர் முருகதாஸ் தெலுங்குல டெபியூ பண்றாரு. சிரஞ்சீவி அண்ட் த்ரிஷா காம்பினேஷன்ல ரிலீஸ் ஆகுது ஸ்டாலின் படம். பௌர்ணமி படத்தோட ஃபெயிலியருக்கு இந்த படம் ஒரு கம்பேக்கா அமையுது. ஸ்டாலின் படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் இன்னொரு தெலுங்கு படம் சாய்னி குடு ரிலீஸ் ஆகுது. பட் படம் ஃப்ளாப் ஆகுது. 2007 தெலுங்குலயும் தமிழ்லயும் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது த்ரிஷாக்கு. ஆடவரி மாத்லாக்கோ அத்தாலே வெருலே அண்ட் கிரீடம். இந்த ஆடவரி மாத்லாக்கோ அத்லாக்கே கிரீடேவா தெலுங்கு பட பேரெல்லாம் ஒரு வாட்டி போய் பார்க்க நாங்க என்னென்ன பேரெல்லாம் இருக்குன்னு. தெலுங்கு படம் செல்வராகவன் டைரக்ட் பண்றாரு அண்ட் வெங்கடேஷ் லீட் ரோல்ல ப்ளே பண்றாரு த்ரிஷா. த்ரிஷா இன்னொரு சக்சஸ் பாக்குறாங்க. யாரடி நீ மோகினி அதுல இவங்க தான் நடிச்சாங்க. தேர்ட் டைம் 3வது தடவை ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்குறாங்க இந்த படத்துக்கு. இந்த படம் தான் தமிழ்ல யாரடி நீ மோகனியா ரிலீஸ் ஆச்சு. அடுத்து தமிழ் பட் படம் அன்பார்ச்சுனேட்லி ஃபிளாப் ஆகுது. தமிழ்ல என்னதான் தொடர்ந்து 2 ஃபிளாப் கொடுத்திருந்தாலும் தெலுங்குல கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் த்ரிஷா. 2008 6 படம் ரிலீஸ் ஆகுது. கிருஷ்ணா, பீமா, குருவி, புஜ்ஜிகாடு, அபியும் நானும், கிங். அந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் படமா ரவி தேஜா கூட சேர்ந்து கிருஷ்ணா படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஆகுது. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா த்ரிஷா தெலுங்குல இருக்க டாப் ஹீரோஸ் எல்லார் கூடயுமே படம் பண்ணியிருந்தாங்க. தனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸையும் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். அடுத்து அந்த வருஷம் தமிழ்ல பாத்தீங்கன்னா சியான் விக்ரம் கூட இவங்க பண்ணியிருந்த பீமாவும் இளைய தளபதி கூட பண்ண குருவியும் தமிழ்ல பெருசா சக்சஸா அமையாம போகுது. தெலுங்குல பிரபாஸ் அண்ட் த்ரிஷா ஒன்னா சேர்றாங்க புஜ்ஜிகாடு படத்துல. படமும் சக்சஸ பார்த்துச்சு. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆன அபியும் நானும் படம் த்ரிஷாக்கு ஒரு ஃபீல் குட் படமா அமைஞ்சது. கமர்ஷியல் ஹீரோ கூட மட்டும் படம் பண்ணாம இந்த மாதிரி லைட் ஹார்ட்டட் சப்ஜெக்ட் எடுத்து
எடுத்து படம் பண்ணதுக்கு அப்ரிசியேஷன் வாங்கினாங்க த்ரிஷா. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு இந்த படம் எப்பவுமே ஃபேவரட்டா இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்ல இந்த படம் த்ரிஷாக்கு ஒரு சக்சஸா அமைஞ்சது. அண்ட் தெலுங்குல எல்லா மாஸ் ஹீரோஸ் கூடயும் படம் பண்ணியிருந்த த்ரிஷா நாகார்ஜுனா கூட மட்டும் படம் பண்ணாம இருந்தாங்க. அண்ட் அந்த குறையை தீக்கிற மாதிரி ரிலீஸ் ஆகுது கிங் படம். அந்த ரிசல்ட் எதிர்பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. படம் பிளாக் பஸ்டர் ஆகுது. நாகார்ஜுனாக்கு இந்த படம் ஒரு கல்ட் படமா இருக்கு. அண்ட் ஆல்சோ ஃபார் த்ரிஷா. 2009 2 படம் ரிலீஸ் ஆகுது, சர்வம் அண்ட் சங்கம். 2 படமுமே ஃபிளாப் ஆகுது த்ரிஷாக்கு. எனக்கு பர்சனலா சர்வம் படம் ரொம்ப பிடிக்கும். ஆர்யா அண்ட் த்ரிஷா இவங்களோட காம்போ மேஜிக்கலா இருந்துச்சு படத்துல. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் த மெஜிஷியன் விஷ்ணுவர்தன். 2010ல த்ரிஷாக்கு ஃபர்ஸ்ட் படமா தெலுங்குல ரிலீஸ் ஆகுது நமோ வெங்கடேசா. ஆவரேஜான ஒரு படமாக தான் அமைஞ்சிருந்துச்சு. தெலுங்குல சூப்பரான படங்களை கொடுத்துட்டு இருந்த த்ரிஷா தமிழ்ல அவ்வளோதான் ஃபீல்ட் அவுட்னு நினைக்கும் போது 2010ல ரிலீஸ் ஆகுது விண்ணை தாண்டி வருவாயா. ஒரு வார்த்தையில் இந்த படத்தை பற்றி டிஸ்கிரைப் பண்ணணும்னா டைம்லெஸ் கிளாசிக். ரொமான்ஸ் ஜானர்ல இப்படி ஒரு படம் ஜிவிஎம் தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் த்ரிஷாவோட பெஸ்ட் படம் எதுன்னு கேட்டா விடிவின் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்துல போத் ஹீரோயினுக்கு ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுத்து 2 பேரோட ஆக்டிங் பொட்டன்ஷியலும் ஈக்குவலா கொண்டு வந்திருப்பாரு ஜிவிஎம். எல்லா ஆக்டர்ஸ்க்கும் அவங்க பண்ற ரோல் மோஸ்ட்லி படத்துல பாசிங் கிளவுடா தான் இருக்கும். அதை தாண்டி அவங்க பண்ற சில ரோல் மட்டும்தான் மக்கள் கிட்ட கடைசி வரைக்கும் மைண்ட்ல இருக்கும். அந்த மாதிரி த்ரிஷாக்கு ஜெஸி அமைஞ்சது. எத்தனை வருஷம் ஆனாலும் ஜெஸிய மறக்கவே முடியாது. இந்த டைலாக் சொல்லாத பசங்களே இருக்க மாட்டாங்க. அப்போ இது லவ் தான ஜெஸி. கம்பேக் கொடுத்த த்ரிஷா இதுக்கப்புறம் அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸ் வேற மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது. அதுக்கப்புறம் விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் நல்ல படம் கொடுத்தாங்க. 2 நல்ல படம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு நடுவுல எக்கச்சக்கமான ஃபிளாப்ஸ் இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்த த்ரிஷா இன் போத் தெலுங்கு சினிமா தமிழ் சினிமா மற்ற சில ஆக்டர்ஸ் மாதிரி ஒரு சாங்குக்கு வந்துட்டு போறவங்களா இருந்திருக்க மாட்டாங்க. ஹீரோயின்ஸை மோஸ்ட்லி அப்ஜெக்டிஃபை பண்ற டைம்ல இவங்க என்ட்ரி கொடுத்து அவங்க ஆக்டிங்க்கு அவார்ட்ஸை வாங்கி குவிச்சிட்டு இருந்த த்ரிஷா அவங்களும் சாதாரண ஹீரோயினா நடிக்க ஆரம்பிச்சது தான் அவங்க ஃபாலுக்கு காரணம்னு சொல்லுவேன். அந்த வருஷத்தோட அடுத்த படமா த்ரிஷாக்கு ரிலீஸ் ஆகுது கட்டமேத்தா. அக்ஷய்குமார் லீடா பிளே பண்ணியிருந்த இந்த படத்துல த்ரிஷா அவங்க ஹிந்தி டெபியூ பண்றாங்க. தமிழ் தெலுங்குல டெபியூ படத்துல சக்சஸை பார்த்த த்ரிஷா இந்த டைம் ஃபெயிலியரை பார்க்கறாங்க. அண்ட் அந்த வருஷத்தோட கடைசி படமா ரிலீஸ் ஆகுது மன்மதன் அம்பு. கமலஹாசன் மாதவன் த்ரிஷான்னு ஸ்டார் ஸ்டார்டட் கேஸ்ட் இருந்தாலும் பட் படம் ஃபிளாப் ஆகுது. இந்த படம் ஃப்ளாப் ஆனாலும் எனக்கு அந்த ஃபாரின் லொக்கேஷன் அங்கே ஒரு கலகலன்னு ஒரு படம் அப்போயெல்லாம் நமக்கு இந்த அப்போ நான் இந்தியாவில் தான் இருக்கேன். இந்த ஃபாரின் எல்லாம் போகணும், ஊர் சுற்றி பார்க்கணுங்கிற ஒரு ஆசையில் கனவுல இருக்கிற டைமில் நம்மளை பிரியா அங்கே ஊரெல்லாம் சுற்றி காட்டி க்ரூஸ் எல்லாம் காட்டி ஒரு காமெடியான லைட் ஹார்ட்டட் மூவியாக எனக்கு இருந்ததுனால எனக்கு அது அப்போ பிடிச்சிது. அப்போ அது ஃப்ளாப் ஆகிட்டான்லாம் தெரியாது. இப்போ நீங்கள் சொல்லி தான் ஃப்ளாப் ஆகிருக்குன்னு தெரியும். 2011ஓட ஃபர்ஸ்ட் படமா ரிலீஸ் ஆகுது பவன் கல்யாண் கூட டீன்மார். இந்த படமும் ஃபிளாப் ஆகுது. விடிவிக்கு அப்புறம் தொடர்ந்து ஃபெயிலியரை பார்த்துட்டு வந்த த்ரிஷாக்கு ஒரு பெரிய கம்பேக்கை கொடுக்குது அந்த வருஷம் ரிலீஸ் ஆன மங்காத்தா. இந்த படத்தோட சக்சஸை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை. அஜித் குமாரோட 50வது படம் வெங்கட் பிரபு வேற மாதிரி சம்பவம் பண்ணியிருந்தாரு. அவ்வளோதான், த்ரிஷா ஒரு நல்ல படம் கொடுத்துட்டாங்க, நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு இருக்கிறதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆக ஆரம்பிச்சாங்க. 2012 தமிழ்ல எந்த படமும் ரிலீஸ் ஆகல த்ரிஷாக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகாம இருக்கிறது. அந்த வருஷம் தெலுங்குல 2 படம் மட்டும் ரிலீஸ் ஆச்சு. பாடிகார்ட் அண்ட் தம்மு ரெண்டுமே ஃபிளாப் ஆச்சு. 2013 2 படம் ரிலீஸ் ஆகுது, சமர் அண்ட் என்றென்றும் புன்னகை. த்ரிஷா அண்ட் விஷால் காம்போல சமர் படம் வந்ததே தெரியல, அந்த அளவுக்கு தான் படமும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஜீவா கூட சேர்ந்து என்றென்றும் புன்னகை பண்ணாங்க. மங்காத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல என்டர்டெய்னரா அமைஞ்சது த்ரிஷாக்கு. 2014 தமிழ் அண்ட் தெலுங்குல எந்த படமும் ரிலீஸ் ஆகல. பட் த்ரிஷா புனித் ராஜ்குமார் கூட சேர்ந்து அவங்க கன்னடா டெபியூ பண்றாங்க பவர் படம் மூலியமா. இந்த படம் த்ரிஷாக்கு ஒரு நல்ல டெபியூவாவே அமைஞ்சது. 2015 5 படம் ரிலீஸ் ஆகுது. என்னை எறிந்தால், லயன், சகலகலாவலவன், லயவனம், பூலோகம். விடிவி எப்படி த்ரிஷாக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் படமா அமைஞ்சதோ அதே மாதிரி என்னை எறிந்தால் படத்தை கொடுத்தாரு ஜிவிஎம். த்ரிஷாக்கு ஒரு நல்ல கம்பேக் படமா அமைஞ்சது. என்னதான் அவங்க போர்ஷன் படத்துல சின்னதா இருந்தாலும் அந்த கேரக்டரை அவங்க ரொம்ப அழகாவே பிளே பண்ணிருப்பாங்க. ஏமானிகா மாதிரியான கேரக்டர் எத்தனை ஆக்டர்ஸ் எடுத்து பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் த்ரிஷா எடுத்து பண்ணாங்க தைரியமா. இதே மாதிரியான ரோல்ஸ் மட்டும் நடிச்சிருந்தா இப்போ தமிழ் சினிமால த்ரிஷா தவிர்க்க முடியாத பொசிஷன்ல இருந்திருக்கலாம். பட் அவங்க அடுத்ததா நடிச்ச படம் பாலையாவோட லயன். உங்களுக்கு த்ரிஷா பிடிக்கும்னா தயவு செஞ்சு இந்த படத்தை மட்டும் பாத்துறாதீங்க. லிட்டரலா வெறும் பாட்டுக்கு மட்டும் தான் வந்துட்டு போவாங்க. அந்த வருஷத்திலேயே அடுத்த படமா ரிலீஸ் ஆகுது சகலகலா வல்லவன். உனக்கும் எனக்கும் படத்துக்கு அப்புறம் த்ரிஷா அண்ட் ஜெயம் ரவி காம்போ திரும்ப வந்தாங்க இந்த படத்துல. பட் படம் கமர்ஷியலா ஃபிளாப் ஆகுது. அடுத்து அதே வருஷம் கமலஹாசன் கூட சேர்ந்து தூங்காவன படம் ரிலீஸ் ஆகுது. இது த்ரிஷாக்கு அவங்களோட 50வது படமாவும் அமையுது. எனக்கு பர்சனலா இது ஃபேவரட்
ஃபேவரட்டான ஃபிலிம். 2015 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன இந்த படம் ஹிட் ஆகுது. ஆல்சோ அந்த வருஷம் ரிலீஸ் ஆன த்ரிஷா இல்ல நயன்தாரா படத்துக்கு ஃபர்ஸ்ட் த்ரிஷாவை தான் அப்ரோச் பண்ணிருக்காங்க. பட் த்ரிஷா அந்த ஆஃபரை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் அதே வருஷத்துல கடைசி படமா ரிலீஸ் ஆகுது திரும்ப ஜெயம் ரவி கூட பூலோகம். இந்த படம் சீரியஸாவே ரொம்ப நல்ல கமர்ஷியலான படம். டிவி சேனல்ஸ் அண்ட் மீடியா ஸ்போர்ட்ஸை எப்படி பிசினஸ் ஆக்குறாங்கன்னு ஒரு கமர்ஷியல் பேக்கேஜிங்ல கொடுத்திருப்பாங்க. பட் த்ரிஷாக்கு இந்த படத்துல இம்பார்ட்டன்ஸ் கம்மியாவே இருந்துச்சு. 2016ல ஃபர்ஸ்ட் படமா ரிலீஸ் ஆகுது அரண்மனை 2. இந்த ஜானர் படங்களுக்குனே ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. சோ அதனாலே படம் ஹிட் ஆச்சு. அந்த வருஷத்தோட நெக்ஸ்ட் படமா த்ரிஷாக்கு இன்னொரு பைலிங்குவல் ஹாரர் படம் ரிலீஸ் ஆகுது நாயகி. படம் பெரிய டிசாஸ்டரா அமையுது. நாயகி படத்தோட ஃபிளாப்க்கு அப்புறம் அடுத்து ரிலீஸ் ஆகுது கொடி. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வில்லனா த்ரிஷா வந்து இந்த நாயகி மாதிரி ஒரு 2-3 படம் பேய் படம் பண்ணியிருக்காங்க. நாங்க பார்க்க முடியலைங்க. இன்னொரு படம் எனக்கு அது பேரே ஞாபகம் இல்லை. அதில் டுவல் ரோல் வேற. அதில் அவங்க டைரக்டர் வந்து அந்த படம் நீங்கள் பார்த்தாலே தெரியும். டைரக்டர் கதையெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு லண்டனை பார்க்கணும், இந்த லண்டனில் இருக்கிற சந்து பொந்தெல்லாம் டைரக்டர் த்ரிஷாவை கூட்டிகிட்டு சுற்றிருப்பார் போல இருக்கு. த்ரிஷா நடித்த படமாக இதுங்கிற மாதிரி கேட்கணும் போல இருந்து. ஆனால் டைரக்டர் நல்லா ப்ரொடியூசர் செலவில் நல்லா லண்டனை சுற்றி பார்த்த மாதிரி தான் அந்த படம் இருந்தது. பார்க்க முடியலங்க அந்த படம். தனுஷ்க்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க த்ரிஷா. படம் சக்ஸஸ்ஃபுல்லாகவே அமைஞ்சுது. 2017 எந்த படமும் ரிலீஸ் ஆகல. 2018 ஃபர்ஸ்ட் படமாக ரிலீஸ் ஆகுது ஏஜூர். இந்த படம் மூலியமா த்ரிஷா மலையாளம்ல டெபியூ பண்றாங்க. பட் படம் சரியா போகல. எதுக்கு இந்த மாதிரி படம்லாம் நடிக்கிறாங்கன்னு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்ததா ரிலீஸ் ஆன மோகினி படம் கம்ப்ளீட்டா த்ரிஷாவோட ஃபேன்ஸ் மைண்ட்ல இனிமே நீங்க தயவு செஞ்சு ஆரர் படம் மட்டும் பண்ணாதீங்கன்னு தான் ஓடிட்டு இருந்துச்சு. பட் அவங்களுக்கு இது ஒரு பெரிய செட்பேக்கா அமையல. ஏன்னா அடுத்ததா ரிலீஸ் ஆச்சு 96. படத்தோட ரைட்டிங் விஜய் சேதுபதி அண்ட் த்ரிஷாவை ஸ்கிரீன்ல கொண்டு வந்த விதம்னு எல்லாத்தையுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா காமிச்சிருப்பாரு டைரக்டர் பிரேம்குமார். த்ரிஷாவோட ஃபுல் பொட்டன்ஷியலை ப்ராப்பரா டேப் பண்ணி காமிச்சிருப்பாரு 96ல. த்ரிஷா வருஷத்துக்கு ஒரு படம் நான் கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னு பண்ணாம இந்த மாதிரி ஸ்கிரிப்டை பார்த்து சூஸ் பண்ணி அவங்க படம் நடிச்சிருந்தாலே இப்போ இண்டஸ்ட்ரியில அவங்களுக்குன்னு ஒரு இடத்த அவங்க பிடிச்சிருந்திருக்கலாம். 96க்காக ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம்ஃபேர் அவார்ட் ஃபார் த பெஸ்ட் ஆக்ட்ரஸும் வாங்குறாங்க த்ரிஷா. அதே வருஷம் ரிலீஸ் ஆன சாமி 2 படத்துக்கு ஃபர்ஸ்ட் த்ரிஷாவை தான் கேட்டிருக்காங்க. நல்ல வேளை த்ரிஷா அந்த ஆஃபரை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. 2019ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜோட காம்போல வந்த பேட்ட மூவில ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணியிருந்தாங்க. 2020 கொரோனானால எந்த படமும் ரிலீஸ் ஆகல. பட் திரும்ப விடிவி காம்பினேஷன்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் மட்டும் வந்துச்சு, கார்த்திக் டயல் செய்த. 2021ல பரமபதம் விளையாடுன ஒரு படம் டைரக்டா ஓடிடில ரிலீஸ் ஆகுது. படம் வந்ததும் தெரியல, இருக்கிறதும் தெரியல. 2022ல பலரும் ரொம்ப நாளா எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்த பொன்னியின் செல்வன் படத்துல குந்தவியா வந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோலை பர்ஃபெக்டா பண்ணிட்டு போயிருந்தாங்க. படமும் சக்சஸ் ஆச்சு. அடுத்ததா ரிலீஸ் ஆன ராங்கி படம் கம்ப்ளீட் ஃபெயிலியரை கொடுத்துச்சு த்ரிஷாக்கு. 2023ல 3 படம் ரிலீஸ் ஆகுது. PS2, தி ரோட், லியோ. பொன்னியின் செல்வன் படத்துல த்ரிஷா அவங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லாவே யூஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன தி ரோட் படம் வந்ததே பல பேருக்கு தெரியாது. படமும் ஃபிளாப் ஆகுது. த்ரிஷா அவங்க பீக் டைம்ல வச்சிருந்த சக்சஸ் ஃபார்முலா என்னன்னா அவங்க கேரக்டர் ட்ரிவன் படங்களை விட கமர்ஷியல் படங்கள் நிறைய பண்ணது நிறைய ஆடியன்ஸ் கிட்ட அவங்களை கொண்டு போய் சேர்த்துச்சு. அதே போல ரிலீஸ் ஆகுது லோக்கி அண்ட் தளபதி விஜயோட லியோ. என்னதான் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்திருந்தாலுமே படம் பிளாக் பஸ்டர் ஆகுது. த்ரிஷா இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண ரோல் மாதிரி இல்லாம இந்த படத்துல ஒரு நல்ல ரோலை கொடுத்திருந்தாங்க. இந்த பாயிண்ட்ல அவங்க கேரக்டர் ட்ரிவன் படங்களை பண்ணியிருக்கணும். இல்லைனா அவங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்க கமர்ஷியல் படங்களை சூஸ் பண்ணி பண்ணியிருந்திருக்கணும். இந்த 2 ஜானர்ல ஏதாவது ஒரு ஜானர்ல அவங்க நல்ல ஸ்கிரிப்டை எடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபாலே வந்திருக்காது. பட் இதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளீட் ஃபாலுக்கு போயிட்டாங்க. அண்ட் அதே வருஷம் ரிலீஸ் ஆன தளபதியோட கோட் படத்துல மட்ட சாங்க்கு கேமியோ கொடுத்துட்டு போனாங்க. த்ரிஷாவோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே டவுட் இருந்துச்சு எதுக்கு அவங்க இப்படிலாம் கேமியோ வந்து கொடுக்குறாங்கன்னு. பட் அவங்க எதுக்கு இந்த படத்துல வந்தாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். 2025 த்ரிஷா கரியர்லயே மோசமான இயர்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க இது வரைக்கும் பெருசா அவங்க நேமை ஸ்பாயில் பண்ற மாதிரி எந்த ரோலுமே பண்ணதில்லை. பட் 2025ல அதையும் பண்றாங்க. அந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் படமா ஒரு மலையாள படம் ரிலீஸ் ஆகுது ஐடென்டிட்டி. படம் பெருசா போகல. அடுத்த படமா ரிலீஸ் ஆகுது விடாமுயற்சி. ஏகேவை அவ்வளவு நல்லவரை காமிச்சிட்டு அண்ட் த்ரிஷாவை அஃபேர் வச்சிருக்காங்கன்னு காமிச்சது ஆடியன்ஸ்க்கு த்ரிஷா மேல கோவத்தை தான் வர வச்சது. அண்ட் ஆடியன்ஸால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அண்ட் அடுத்ததா ஏகே கூட சேர்ந்து செகண்ட் படமா ரிலீஸ் ஆச்சு GBU. இந்த படத்துலயுமே அவங்களோட கேரக்டர் நம்மள ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ற கேரக்டரா தான் இருந்துச்சு. அண்ட் ஃபைனலா 2025ல அவங்களுக்கு ரிலீஸ் ஆகுது தக் லைஃப். இந்த படத்தோட கேஸ்டிங்கும் இந்த படத்தோட பிளாட்டும் சூப்பராகவே இருந்துச்சு. பட் அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட்
இது வரைக்கும் யார் யார் பெரிய ஹீரோஸோட நடித்து ஹிட்டு கொடுத்தாங்களோ ஒரே வருஷத்தில் அத்தனை ஹீரோவோடய நடித்து ஃப்ளாப் கொடுத்துட்டாங்க. பண்ண மிஸ் பண்றாங்க. தக் லைஃப் படத்தை அதே லைன்ல எப்படி பண்ணியிருந்தா ஒரு நல்ல படமா வந்திருக்கும்னு ஆல்டர்னேட் ஸ்கிரீன் பிளே சீரீஸ்ல போட்டிருக்க, பார்க்காதவங்க போய் பாருங்க. த்ரிஷாக்கு இந்த யூனிவர்ஸ் அவங்களுக்கு பல சான்சஸ் கொடுத்துருக்கு. அவங்க பீக் டைம்ல இருந்து விலகி போகும்போது VTVன்னு ஒரு படத்தை கொடுத்துச்சு. அவங்க கெரியர்ல டவுன்ஃபாலை நோக்கி போயிட்டு இருக்கும்போது 96 ஒரு படத்தையும் கொடுத்துச்சு. திரும்ப என்னோட அம்புலான ரெக்வஸ்ட் ஒன்னே ஒண்ணுதான், தயவு செஞ்சு வருஷத்துக்கு ஒரு படம் இல்ல 2 படம் கொடுக்கணும்னு படம் பண்ணாதீங்க. நல்ல கதையை சூஸ் பண்ணி நல்ல டிரெக்டர்ஸ் கூட படம் பண்ணுங்க, அதுவே போதும். ஆனால் ரைஸ் அண்ட் ஃபால் அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு பெரிய ஃபால்னு ஒன்று இல்லை. அது ஃபால் ஆனாலும் ஒரு சின்ன ஃபாலுக்கு ஈக்குவலாக பெரிய ரைஸ் வந்துடுது. சக்ஸஸ் ஆனால் பெரிய அளவில் ஆகுது, ஃப்ளப் ஆனாலும் அப்படி ஒரு படம் வந்ததே தெரியாத அளவுக்கு போகுது. நான் சொன்னல மோகினி, அந்த படத்தோட பேர் பட்டு மொக்கையான ஒரு பேய் படம். அது கண் கொண்டு பார்க்கல, கேவலமான ஒரு பேய் படம், கார்ட்டூன் மாதிரி இருக்கும். அப்படி ஒரு இதுக்கப்புறம் லியோ மாதிரி ஒரு பெரிய சக்ஸஸ் வருது, 96 மாதிரி பெரிய சக்ஸஸ், அவார்டு வாங்குற அளவுக்குலாம் சக்ஸஸ் வருதுன்னு 2 எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிட்டு தான் வந்திருக்காங்க. சரி நான் வேறு ஏதாவது சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன், பரவாயில்ல. ரைஸ் அண்ட் ஃபாலை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே இனி என்னென்ன படம் நடிக்க போகிறாங்க, என்ன படம் வரப்போகுதுன்னு தெரியலை. அதில் ரைஸா ஃபாலா என்ன பெர்மனன்ட் ஃபாலா எதுவும் நமக்கு தெரியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.